ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. உங்கள்கிட்ட சின்னது இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னது எடுத்துக்கலாம். இதில் நான் பாதி தான் எடுத்துக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடலாம் நம்ம. அடுத்து வந்து கஸ்தூரி மஞ்சள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடல மாவு. இதை நீங்கள் அரைச்சி நல்லா ஜலிச்சு பவுடர் பண்ணி வச்சு நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் நம்ம பேக் போடுறதுக்கு கரெக்டாக வரும். இல்லாட்டினா ஒரு மாதிரி ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இது தேங்காய் சொல்லிட்டு உங்கள்கிட்ட இருக்கும். இதில் வந்து நம்ம இந்த கிழங்கை கழுவிட்டு ஒரு பாதி கிழங்கு இதுக்கு இல்லை நம்மளுக்கு போதும், ஜாஸ்தி வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பாதி கிழங்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நம்ம நல்லா கிரேட் பண்ணலாம். இந்த சின்ன ஹோல்ஸ் இதில் கிரேட் பண்ணால் தான் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்த மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு நான் பாத்திரத்தை வச்சு இது வந்து கிரேட் பண்ணிடுறேன். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்த மாதிரி இருக்குது. அதுதான் சின்னதில் நம்ம கிரேட்டரில் இது பண்ணிக்கணும். நம்மளுக்கு அரைக்கிறத வேண்டாம். இப்போ இதில் நம்மளுக்கு தேவையான ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரத்தை வச்சு நம்ம ஜூஸ் மட்டும் இதில் போட்டு புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஒரு 2 டீஸ்பூன் வச்சாலும் போதும். பாருங்கள், இது தேவையில்லை. இப்போ எனக்கு இது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எனக்கு உருளைக்கிழங்கு ஜூஸ் கிடச்சிருக்குது. உருளைக்கிழங்கு ஜூஸ் வந்து நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட், அந்த பிம்பிட்டேஷன் எல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடல மாவு சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள். இது 3 வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஒரு ஃபேஸ் பேக்கு, ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. நார்மலும் ஒரு பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதனால 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் இருந்தால் போதும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு ஃபேஸ் பேக் ரெடி. ரொம்ப சிம்பிளான ஃபேஸ் பேக்கு. நம்மளுக்கு உருளைக்கிழங்கு இந்த சன் டேன்லேருந்து அப்புறமா இந்த பிக்மெண்டேஷன்லேருந்து நம்மளுக்கு ஃபுல் அந்த டார்க் ஸ்பாட்டெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் கடல மாவு வந்து நம்மளுக்கு நம்ம ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாக பண்ணி கொடுக்கும். மஞ்சள் வந்து அதுக்கும் நம்மள்கிட்ட இருக்கிற அந்த டார்க் ஸ்பாட்லேருந்து அது இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதனால இது 3 நல்ல முக்கியமான பொருள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு முகத்தை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா முகம்லாம் ஃபுல் காஞ்சோன்னா தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். முகத்தில் பிம்பிள்ஸ் இருக்கவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை காலையில் தினம் ஒரு நாளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 10 நிமிஷம் விட்டு நீங்கள் அப்புறமா நார்மல் வாட்டர் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கரும்புள்ளி இருக்கிறதெல்லாம் கிளியரன்ஸாக உங்களுக்கு ஆகிடும். ஏன்னா உருளைக்கிழங்குல அவ்வளோ ஒரு பெனிஃபிட் இருக்குது. கடல மாவு வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணி கொடுக்கும். இந்த அளவுக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் தினம் அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி பவுடரெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும். ஒரு பாதி உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், இல்லை மீடியம் சைஸ் இருந்தால் 1 போதும். இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் இது போட்டு நீங்கள் பேசக்கூடாது ஒரு 10 நிமிஷத்துக்கு. இல்லை நம்ம பேசினோம்னா நம்மளுக்கு அந்த ரிங்கிள்ஸ் எல்லாம் மறுபடியும் ஜாஸ்தி ஆகிடும். நீங்கள் கழுத்துக்கு வேண்டால் கூட நீங்கள் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் முகத்துக்கு தான் இல்லை, நம்மளுக்கு முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளெல்லாம் நல்லா நம்மளுக்கு கிளியர் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். இது கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 டேஸ் பிஃபோர் நீங்கள் எப்படி இருந்தீங்க, 10 டேஸ் ஆஃப்டர் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் கிடச்சிருக்குது, எவ்வளோ ஸ்கின் உங்களுக்கு சாஃப்ட்னஸ், எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிருக்குன்னு நீங்களே உணரலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஒரு 10 நிமிஷம் விட்டு நார்மல் டைமில் வாஷ் பண்ணிவிடுங்க. சூப்பர், நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கும், நல்லா சாஃப்ட்னஸாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கழுத்து கூட நீங்கள் இந்த
காது ஓரெல்லாம் நீங்கள் ஃபுல் இந்த நெக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் எடுக்கிறதுக்கு நீங்கள் 4 டீஸ்பூன், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்தால் 4 டீஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு அந்த ஜூஸ் வரும். அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கடல மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகுது, நம்மளுக்கு க்ளீனாக தெரியுது, ட்ரை ஆகுது. இப்போ நார்மல் தண்ணி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு நாள் தினம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட உங்கள் முகத்தில் இருக்க அந்த பிம்பிள்ஸு, இந்த பிக்மெண்டேஷனு, அந்த டார்க் ஸ்பாட் எல்லாம் நம்மளுக்கு கிளியரன்ஸாக நம்மளுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு என் முகத்தை காட்டுற பாருங்கள், எவ்வளோ ஒரு பிரைட்னஸாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் என் ஸ்கின்னு. பாருங்கள், நான் வாஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நான் நார்மல் தண்ணியில் தான் வாஷ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து அப்புறமா நீங்கள் சோப்பில் வாஷ் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக ரிசல்ட்டு கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.